ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. கோதுமை களி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு நிறைய பொருட்கள் தேவையில்லைங்க. ஒரு மூணு பொருட்கள் இருந்தால் போதும். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் கோதுமைக்கு 1 கப் வெல்லம், நாட்டு சர்க்கரை கணக்கு. அதை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது போக ஒரு 3 ஸ்பூன் நெய் தேவைப்படும். வேறு எந்த பொருட்களும் தேவைப்படாதுங்க கோதுமை களிக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல கோதுமை மாவை லேசாக வாசம் வர அளவுக்கு, கலர் மாறணும் இல்லைங்க, மாவு சூடாகி வாசம் வந்தாலே போதும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். தீயை மிதமாக வச்சுட்டு கோதுமை மாவு வறுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம உளுந்தங்களி, கருப்பு உளுந்துக்களி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு நம்ம கருப்பு உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய் 3ஐயும் வச்சு பண்ணியிருப்போம். அதே போல் இங்கே கோதுமை களிக்கு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, நெய், வெல்லம் 3 தாங்க. இதுக்கு கருப்பட்டியோ நல்லெண்ணையோ சேர்த்தா உங்களுக்கு எடுக்காது. நீங்கள் வெல்லமும் நெய்யும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இந்தளவு வறுப்பட்டாலே போதும். இப்போ நல்லா பதமாயிட்டு மாவும் சூடாயிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மாவு வறுக்கிறதுக்கும் சரி, களிக்கின்றதுக்கும் சரி, எப்போதுமே அடிக்கனமான பாத்திரமே உபயோகப்படுத்துங்க. அப்படி தான் மாவு உங்களுக்கு சீக்கிரம் கருத்து போகாது. அதே போல் களிக்கிண்டையிலையும் உங்களுக்கு அடி பிடிச்சிக்காது. இப்போ பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. நம்ம இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, 1க்கு 3 அளவு தண்ணி கணக்கு. நம்ம ஏற்கனவே 1 கப் வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது போக 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 3 கப் வெல்லமும் தண்ணியும் சேர்த்து 3 கப் சேர்த்துட்டா போதும். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் களிக்கிண்டையில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு, அது கொதித்த பின்னால் தான் நம்ம மாவை சேர்த்துக்கணும். அதாவது கொதிக்கிற வெந்நீரில் தான் மாவு வேகணும். அதனால் இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ தீயை நல்ல மிதமாக வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை அப்படியே நடுவில் சேர்த்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியாலேயோ மத்தாலேயோ கிளறி விட வேண்டாம். மாவை கொட்டி அப்படி லேசாக பரத்தி மட்டும் விடுங்க, போதும். இப்போ மாவு எப்படி வேகும் அப்படின்னா, ஏற்கனவே வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த கொதிக்கிற வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உள்ளே இழுத்து அதுவே வேக வச்சு உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ பார்க்கலாம் நம்ம அது எப்படி வேகுதுன்ட்டு. இப்போ பாருங்கள், வெந்நீர் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது நம்ம சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே மாவை உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் தீயை மட்டும் மிதமாக வச்சுக்கோங்க. அதை மட்டும் கவனமாக இருக்கணும். இல்லது தண்ணி சீக்கிரமாக வற்றி களி அடிப்பிடிச்சிக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாசத்துக்காக ஒரே 1 ஸ்பூன் போதும், நிறைய வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் நெய்யை நடுவில் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வெந்நீர் கொதிக்கையில் போட்டுக்கிட்டாலும் சரி, இப்பவும் போட்டுக்கலாம். இப்போ போட்டு நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். இந்த களி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிடம் ஆகும். நம்ம ஒரு 15 நிமிடம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மட்டும்தான் ஒயிட் கலர் தெரியுது. ஏதாவது பெரிய கட்டிகள் இருந்தால் மட்டும் தட்டி விடுங்க. மற்றபடி இப்பவும் நம்ம கிளற வேண்டியதில்லை. வேகட்டும், அதுலேயே நல்லா வேகட்டும். இன்னொரு 5 நிமிடம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி கிளறதுக்கு பதிலாக நல்ல தண்ணீரில் கட்டி இல்லாமல் மாவை கரைச்சி அப்படியே களி கிண்டுவாங்க. ஆனால் அப்படி நீங்கள் களி கிண்டிங்கன்னா உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ அதிகமாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். களி ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். நீங்கள் எப்போதுமே ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 20 நிமிடம் ஆகிட்டு கிட்டத்தட்ட எல்லா மாவும் வந்துட்டு லேசாக வெள்ளையாக தெரிகிறது கூட நம்ம கிளறையில் உங்களுக்கு வெந்துடும். இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சுட்டு நம்ம மசிச்சுக்கலாம். கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வெந்த மாவு இல்லையா, நீங்கள் ஒரு தடவை மசிக்கலையே உங்களுக்கு ஒன்று போல் சேர்ந்துடும். உங்களுக்கு மத்து இல்லாட்டி நீங்கள் ஒரு கனமான டம்ளர் இருக்கும் இல்லையா, அதோட அடிப்பாகத்தை வச்சு கூட மசிச்சிடலாம். வெந்த மாவு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவை இலிக்கையிலையும் நல்ல மாவு மசிஞ்சு ஒன்று போல் சேர்ந்துடும். சேர்ந்த பின்னால் நம்ம நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா ஒன்று போல் ஆயிடுச்சு. ஒரு கட்டி கூட இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் நெய் போட்டு கிளறிக்கோங்க. நீங்கள் மற்ற வச்சு ரொம்ப நேரம் கிளற வேண்டியது இருக்காதுங்க. ஒரு நிமிடம் 2 நிமிடம் நல்லா மசிச்சு விட்டாலே போதும். இப்போ மாவு ஏற்கனவே வெந்துடுச்சு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கைகளால் உருட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், எப்படி பார்க்கலான்னு காட்டித்தரேன். கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி கையில் உருட்டி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்கள் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கீங்க. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் உருண்டு வருது. இதுதான் உங்களுக்கு சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம அணைச்சி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறின பின்னால் நம்ம உருண்டைகளாக்கி வச்சிடலாம். இல்லை நீங்கள் அப்படியே ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்றதுனால சரி, இல்லை உருண்டைகள் ஆக்கணும் அப்படின்னா ஒரு பவுலில் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு
கொஞ்சமாக மாவு போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட்டினாலே போதும். ஏற்கனவே பதமாக வந்திருக்கு இல்லையா, அதுகளே வந்து பால் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்படி நம்ம பால் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஹெல்த்துக்கு மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.